எங்கள் ஆத்துக்கார் வந்ததுனால சமையல்லாம் தடபுடல்னு நினச்சிக்காதுங்கோ. அவரும் சிம்பிளான ஆள் தான். ஆனால் என்னன்னா அவருக்கு கொஞ்சம் இன்றைக்கி அவருக்கு சேனையும் வாழையும் போட்டு மெழுக்கு பரட்டின்னா தெரியுமோ? அப்புறம் அரைச்சி விட்ட சாம்பார். அரைச்சி விட்டுன்னா நான் நம்ம மல்லி மிளகாலாம் போட்டு வறுத்து தேங்காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார். வெண்டைக்காயும் மத்தனும் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் வச்சேன். பருப்பை கொஞ்சம் வேக வச்சு தேங்காய் கொஞ்சம் நன்னா போட்டு தேங்காய் என்ன பண்ணேன், சாம்பார் பொடி இருக்கிறதுனால மல்லி மிளகாலாம் வறுக்க மாட்டேன். தேங்காயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சாம்பார் பொடியை போட்டு வரைச்சிட்டு புளியை விட்டு சாம்பார் வைக்கிற மாதிரி. அப்புறம் மெழுக்கு பற்றி அப்படின்னா சேனையை கொஞ்சம் முன்னாடியே வேக வச்சு விட்டுவிட்டேன். என்னென்னா அது கொஞ்சம் அதிகமாக வேகும்லடா. வந்ததுக்கப்புறம் அது முக்கால் வேக ஆனதுக்கப்புறம் திரும்ப வாழைக்காயும் அதில் போட்டு சும்மா வெளிச்செண்ணெய் விட்டு 2 பச்சை கடுகு போட்டு 2 பச்சை மிளகா சும்மா கீறி போட்டுட்டு நல்லா எண்ணெயை விட்டு இந்த வாழைக்காயும் சேனையும் வேணால் மெழுக்கு பற்றி சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். எண்ணெய் சொட்ட சொட்ட இருக்கணும். இங்கே கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் விடுவேன். விட்டுட்டு குக்கரை வச்சு சாம்பார் வச்சு விட்டோன்னா முடிஞ்சது வேலை. இன்றைக்கி நான் பார்த்தசாரதி கோவிலுக்கு போனேன். அடுத்தால ஒருத்தர் ட்ரிப்பு கூப்பிட்டா அப்படியே போயிட்டு வந்தேன். நம்ம ஆற்றுக்கிட்ட நிறைய பேர் கூப்பிடுவா. ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னா வெளியில் வண்டி ஆன்லைனில் பார்ப்பா. நம்ம எப்போவுமே ஆன்லைனில் விட கொஞ்சம் அதிகமாக தான் போவோம். என்னென்னா நாங்கள் போயிட்டு வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வரோம்லடா. என்னால் வெயிட் பண்ணி 1 மணிக்கூரோ 2 மணிக்கெல்லாம் 1.5 மணிக்கூர் 2 மணிக்கூர் ஆகிடுது. கூட்டிகிட்டு வர கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் அப்போ அவளுக்கு ஆன்லைனில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் 10:30 மணிக்கு மேலெல்லாம் அவள் பார்த்தான்னா ஆன்லைனில் ரொம்ப கம்மியாக இருக்கும். பீக் ஹவர்ஸ் முடிஞ்சாயிடுச்சுன்னா. எனக்கு அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்கள் ஆத்துக்கார் திட்டுவார். எப்போவுமே ஆன்லைனில் பார்க்குறா, வண்டி கிடைக்கலைன்னா நம்மளை கூப்பிட்றா, என்னத்துக்கு நீ போகிறாய், முடியாது சொல்லு, எனக்கு வேறு ட்ரிப் இருக்குது சொல்லு. அவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் எனக்கு அது பிடிக்காது. நம்ம பண்ணுறது சர்வீஸு. அவளை மாதிரியே நம்ம பண்ணினோம்னா அவளுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லை. நம்மளை கூப்பிட்டா போகிறோம், என்னன்னாலும் பைசா தரப்போகிறோம். கூப்பிடலைன்னா 1000 நம்மளுக்கு 1000 ட்ரிப் இருக்குது. ஒருத்தரை நம்பி நம்ம பக்கத்தில் இருக்கிறவர் கூப்பிடலே சொல்லி நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால எப்போவுமே அப்படி தான் நான் இப்போ சோஷியல் ஒர்க் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நீங்களும் வேணால் பண்ணி பாருங்களேன். சோஷியல் ஒர்க்குன்னா எடுத்து பணத்தை கொடுத்து சத்தை கொடுத்ததெல்லாம் வேண்டாம். சும்மா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு சாயை வாங்கி கொடுத்து பாருங்க. அதுக்கு காசெல்லாம் கொடுக்கணும். ரொம்ப மனசு மாற்றம் பெறும். எனக்கு அத்தனை மனசு அப்படியே நானும் முதல்லலாம் அப்படியெல்லாம் இருக்கலை. நிறைய பேர் என்னோடய வீடியோலேயே கமெண்ட் போடுவாள், இவளா பார்க் ஸ்டேஷனில் இவள் ரவுடியாக இருந்தா, எல்லாரையும் விரட்டின்னு இருந்தா. அப்படி நானும் ஜெயலலிதா மாதிரி டெரராக இருந்தேன். அது ஜெயலலிதா திறந்து கொடுத்த ஸ்டாண்டு 2002 பார்க் ஸ்டேஷனில். அங்கே யூனியன் லீடராக இருந்தேன் 13 வருஷம். அந்த ஸ்டாண்டு இருக்கிற வரைக்கும், மெட்ரோ வர வரைக்கும் ஸ்டாண்டு இருந்தது. ஸ்டாண்டு இருக்கிற வரைக்கும் கண்டினியூவாக அந்த யூனியன் லீடர் தான் நான். இப்படி எல்லாரையுமே கண்ணசைவிலே ஜெயலலிதா மாதிரி எல்லாரையும் கண்ணசைவில் அத்தனை பேரையும் நிறுத்திட்டு இருந்தேன். ஆனால் சோஷியல் மைண்ட் வந்ததுக்கப்புறம் நான் நிறைய அங்கே பணம்னு அலைஞ்சிருந்தா இருந்தேன். என்ன பண்ண முடியும்? ஒரு ட்ரிப்பை விட மாட்டேன். ஒரு ஆள்கிட்ட கரெக்டாக காசு வாங்குவேன். என்னன்னா குழந்தைகள்லாம் சின்னதாக இருந்தால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஊர்லேருந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தேன். அப்போ எனக்கு பணம், குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கும் என்னோடய வாழ்க்கை முன்னேறதுக்கும் பணம் வேணும் இல்லைடா. இப்போ இருந்தேன். அதுக்கப்புறம் சம்பாதிச்சாச்சு. எல்லாம் பகவான் புண்ணியத்தில் ஓரளவுக்கு ஆயாச்சு கடின உழைப்பால். இப்போ ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ நான் விட்டு கொடுத்து போகிறேன், இல்லை சொல்லலை. காலத்துக்கு தகுந்த மாறியாச்சு நம்ம. அதனால் முதல்ல பண்ணதெல்லாம் இதுன்னு இல்லை, நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கரெக்டாக இருக்கேன். எனக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா பைசாவை மாற்றியும் கேட்க மாட்டேன். அவள்கிட்ட 5 ரூபா பண்ணி கார்த்தால் கூட ஃபஸ்ட்டு சவாரி ஒருத்தர் ரொம்ப முடியாத ஒரு அம்மா என்கிட்ட 30 ரூபா தான் இருக்குது, அங்கே கொண்டு போய் விட முடியுமா? நீ தந்தாத்தா தராட்டா போ வாடா அப்படின்னு சொல்லி, வாங்கோ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு வாடான்னு உங்கள்கிட்ட சொல்கிறேட்டடா வாங்கோ சார் சொல்லி அவளை கூட்டிகிட்டு போனேன். அப்போ இப்படி தான் நம்ம. அதனால் நான் சொன்னேன், அந்த 30 ரூபா கூட வேணா வச்சுக்கலம்மா, நீ ஓனி பண்ணலை சொன்னால் நீ வச்சுக்கோ அப்படின்னா. அப்படி தான் நான் நிறையா மாறிவிட்டேன். இந்த சமூக பணி சோஷியல் ஒர்க் இருக்குல்ல, நம்மளை நிறைய மாற்ற செய்யும். அது என்னோடய லைஃப்பில் நான் கண்கூடாக பார்க்குறேன். யாராவது ஒரு இதாச்சுன்னா உடனே நம்மக்கிட்ட ஒரு 5 ரூபா இருந்ததுன்னா கொடுக்கணும்னு தோணும். அப்படியே நம்மளே ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு தோணும். அது இன்னொருத்தருக்கு கொடுத்து சாப்பிட்ணுன்னு தோணும். இந்த சமூக பணியில் வந்ததுனப்புறம் நிறைய மாற்றங்கள், அதில் நிறைய சந்தோஷங்கள். அது ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஒருத்தருக்காக அந்த குழந்தைங்கள ஃப்ரீ ரைடு ஏற்றிட்டு போயிட்டு நம்ம ஸ்கூலில் விட்டுட்டு அப்படி உட்காந்தோன்னா நம்மளுக்கு ஒரு கம்பீரமாக ஒரு ஃபீலிங் ஆகும். நம்ம சாதிச்சிட்டோண்டா அப்படின்னு. என்னமோ 4 குழந்தைங்கள சும்மா ஏற்றின்னு வந்தால் என்னமோ சாதிச்சோன்னு ஒரு ஃபீலிங் ஆகும். ஆனால் அது சத்தியமாகவே அது செஞ்சு பார்த்தா தான் அதுக்கு தெரியும். நான் 10 மணிக்குள்ளேயே எல்லா சமையலை முடித்து பாத்திரம் தேய்ச்சிட்டு சமத்தாக வண்டிக்கு கிளம்ப போகிறேன். என்னென்னா நானும் சாப்பாடு கட்டிக்க போகிறேன். இப்போ வரப்போகிறதில்லை, ராத்திரி தான் வரப்போகிறேன். என்னால் பார்த்தாலா இப்போ ஒரு ஐடியா, அந்த நீல டப்பு பார்த்தாலோ அதுக்குள்ளே தான் வெள்ளமெல்லாம் விழுகிறது.
சிங்குக்குள்ளே இன்னொரு சிங்கை வச்சு நான் பாத்திரம் தேய்ச்சின்ட்ருக்கேன். வேறு வழி இல்லை. சிங்கு மாற்றி தர மாதிரி ஆளும் கிடைக்கல. எங்கள் ஹவுஸ் ஓனர் ரெடியாக இருக்கா. ஆனால் எங்களுக்கு ஒரு மாற்றுறதுக்கு ஆள் கிடைக்கல. கூப்பிட்டா இதா வரேன், நாளைக்கு வரேன், இன்றைக்கி வரேன், நாளைக்கு வரேன், இப்போ வரேன், மத்தியானம் வரேங்கிறானே தவிர வரதே இல்லை. பக்கத்து தெருவில் இருக்கேங்க, இப்போ வருவேங்க. அப்புறம் ஃபோனே எடுக்க மாட்டேன். என்னமோ நம்மக்கிட்ட கடன் வாங்கின மாதிரி வந்தால் பைசா கொடுக்க போகிறோம். சரி சொல்லிட்டு கடைசியில் ஒரு ஆலோசனை வந்தது. இந்த சிங்குக்குள்ளே டப்பை வைக்கிறது, இந்த டப்பு நிறையிறது இந்த பின்னாடி கொண்டு போய் கொட்டுறது. சிங்குக்குள்ளே சிங்கு வச்சப்போ கீழே வெள்ளம் சிந்தலை. எங்கள் ஆத்துக்கார்ட்ட வந்ததுமே சொன்னேன், வெளியிலாகா கிளம்புங்கோ சொன்னேன். சமைச்சாச்சு, சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம்.